ஒருத்தங்க வீசிங் இருக்குது அப்படின்னா, எந்த மாரி அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, ஷார்ட்னஸ் பிரீத்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சில பேத்துக்கு நெஞ்சு இறுகி இருக்கும். அதாவது நெஞ்சு மூச்சு விடுறதுக்கு மூச்சு விட முடியாது. நெஞ்சு இறுகுன மாரி இருக்கும். சில பேத்துக்கு மூச்சு விடுறப்போ விசில் சவுண்டு மாரி கேட்கும். சில பேருக்கு ஓயாம இருமல் இருக்கும். இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். மூச்சு விட முடியாது. இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த 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 ஆஸ்துமாவா இருக்கட்டும், வீசிங்கில இது ஒரு பெரிய பிரச்சனை. இருமல் வந்துன்னா பேசவே முடியாது. இருமிக்கிட்டே இருப்பாங்க. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. இந்த மாரி சிம்டமேட்டிக் இருக்குது அப்படின்னா, நீங்க அத ஒரு எக்ஸ்ரேயோ, இல்ல ஒரு டாக்டர அணுகி அதுக்கான டெஸ்ட்டுகள எடுத்து, அதுக்கான மருத்துவம் எடுக்கிறது நல்லது. நம்ம சித்த மருத்துவத்தில வந்து இதுக்கான மருந்துகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. நான் மருந்து குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 10 நாள் 10 டூ 15 நாள்லயே சரியாயிரும். அதுக்கப்புறம் தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் 10 வருஷமா இன்ஹேலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, காலம் ஃபுல்லா எடுக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. நம்மகிட்ட மருந்துகள் குடுத்து ஒரு 2 மாதமோ, 3 மாதமோ ரொம்ப கிரானிக்கா உள்ளவங்க கூட எடுத்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் இன்ஹேலர் யூஸ் பண்ணாம இருக்கிற எவ்வளவோ பேஷண்ட் இருக்காங்க.